வணக்கம். நான் பாரத நகர்ல இருந்து வந்திருக்கேன். வரதட்சணை வாங்குபவர்கள் கல்யாணத்திற்கு போலாமா வேணாமா? இரண்டாவது, கல்யாணம் பண்ணும் போது கர்த்தமணி என்பது ஒரு அடையாளமாக போடுகிறார்கள். அதை பற்றி கூறவும். அவர் என்ன கேட்கிறார்னு கேட்டா, வரதட்சணை வாங்கி நடத்துகிற திருமணங்களில் நான் போய் கலந்து கொள்ளலாமா? அதே போல தாலி கர்சமணி கட்டுறாங்க இல்ல பிதத்துகள், இது மாதிரி மார்க்கம் தடை செய்திருக்கிற, மார்க்கத்தில் அனுமதி இல்லாத பிற மதத்து கலாச்சாரங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய திருமணங்களில் நாம கலந்து கொள்ளலாமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இதை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல இந்த மாதிரியான ஒரு கொஸ்டினுக்கு இடமே இல்லை. ஏன்? எல்லாருமே கரெக்டா தான் கல்யாணம் பண்ணுவாங்க. நம்மள மாதிரி மார்க்கத்தை மீறிட்டு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ரசூலுல்லாஹ் காலத்துல கிடையாது. மார்க்கத்தில் இல்லாத பொய் சடங்குகளை சொல்லி கல்யாணம் பண்ணக்கூடிய நிலைமை ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சா? அப்படி கிடையாது. அதே நேரத்தில் இது மாதிரி மார்க்கம் தடை செய்த ஒரு நிகழ்வுக்கு நம்ம சென்றால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு வேறு ஆதாரங்கள் கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகள் ஃபாத்திமா விருந்துக்காக கூப்பிடுறாங்க. பெத்த மகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விருந்துக்கு வாங்க என்று தகப்பனார அழைக்கிறாங்க. மகள் வீட்டுக்கு சாப்பிடுவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வரும் பொழுது வீட்டு வாசல்ல ஒரு ஸ்கிரீன், திரைச்சீலை தொங்க விடப்பட்டு அலங்காரத்துக்காக போடுவாங்க இல்லையா ஸ்கிரீன், அந்த ஸ்கிரீன் மைக்கில பிரச்சனை இல்லம்மா, மண்டபத்துல பிரச்சனை, மைக்கில பிரச்சனை இல்லை. நீ அவர் கூட ஒண்ணும் செய்ய வேணாம், கொடுங்க வேண்டாம். சவுண்ட குறைங்க, சவுண்ட குறைச்சால் கொஞ்சம் எக்கோ குறையும். கம்மியான சவுண்ட் நான் சத்தத்தை கூட்டிக்கிறேன், வால்யூம் குறைச்சிக்கிறீங்க. மண்டபத்திலாம் பிரச்சனை, உங்க மேல பிரச்சனை இல்லை, மைக்கு நல்லா இருக்கு. சரி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகள் வீட்டுக்கு விருந்து சாப்பிட போறாங்க. அப்ப வாசல்ல ஒரு திரைச்சீலை தொங்க விடப்பட்டிருக்கிறது. அந்த திரைச்சீலையில உருவப்படங்கள் எல்லாம் வரையப்பட்டிருக்கிறது. அப்ப உருவப்படங்கள் வரையப்பட்டிருக்கிற வீடுகளுக்கு மலக்குகள் வரமாட்டாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப மகள் வீட்டுக்கு வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பார்த்த உடனே நமக்கு விருந்துக்கு தானே கூப்பிட்டாங்க, அது பாட்டுக்கு ஒரு பக்கம் கடக்கட்டும் உள்ள போகல, அப்படியே விருந்த புறக்கணிச்சு திரும்பி போயிட்டாங்க. பெத்த மகள் கூட பார்க்காம, அந்த விருந்து சுன்னத்து தானே என்று பார்க்காம, மார்க்கம் தடுத்திருக்கிற ஒரு காரியம் இந்த இடத்தில் இருக்கிறது, இந்த சபையில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புறக்கணிச்சு திரும்பி போயிட்டாங்க. அப்ப நீங்க ஒரு சபைக்கு போறீங்க, கண்ணுக்கு முன்னாடி வரதட்சணை வாங்கின தெரிகிறது, கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் மல்லி பயணம் வாங்குறான், தாலி கட்டுறான், ஆடம்பரங்கள் பண்றான், அனாச்சாரங்கள் பண்றான், நல்லா நமக்கு தெரிகிறது. அதுல போய் நம்ம கலந்து கொண்டோமே ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்ம சரியான முறையில பின்பற்றலை என்று ஆகும். அதை புறக்கணிச்சா தான் நாளைக்கு திருந்துவாங்க. நீங்க எது நடந்தாலும் பரவாயில்லைன்னு போய் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னு வைங்க, அந்த தீமை ஒரு காலத்திலையும் ஒழியாது. மக்கள்லாம் அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா புறக்கணிச்சோம்னு சொன்னா வரதட்சணை குறையும், ஆடம்பரங்கள் குறையும், அனாச்சாரங்கள் குறையும், நல்ல மக்களுடைய துவாக்கள் கிடைக்க மாட்டேங்குது, தொழுகையாளிகள் துவா நமக்கு இல்லாம போயிடுது, கெட்ட வந்தான குடிகாரன்னு போக்கிருந்தானே வர்றான் நம்ம கல்யாணத்துக்கு என்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உண்டாகி அவர்கள் திருந்துவதற்கு அது ஒரு வழியை ஏற்படுத்தும் என்பதை நம்ம பார்த்துக்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு அற்புதமான ஒரு கட்டளையை சொல்கிறான். எந்த ஒரு சபைக்காவது நீங்கள் சென்றால் அங்கே அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்பட்டு புறக்கணிக்கப்படுகிற காட்சியை நீங்கள் கண்டால், இதா சமயத்தும் ஆயாத்துல்லாஹி யுஸ்தஹ்ஸு பிஹா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் நீங்கள் அல்லாஹ்வுடைய வசனங்கள்னா மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்கள், அல்லாஹ்வுடைய வசனங்கள் மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்கள் கட்டளைகள் எல்லாம் ஒரு சபையில் அப்பட்டமா மீறுகிறார்கள். அவன் பாட்டுக்கு மீறான், நான் பாட்டுக்கு போய் இருக்கிறேன் என்று நீங்கள் போய் கலந்து கொண்டால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபலா தகுதும் ஆகும், அவங்களோடு சேர்ந்து நீங்கள் அமர்ந்து விடாதீர்கள், இன்னக்கும் இதம் விசுலுகும், அப்படி அமர்ந்தீர்களேயானால் நீங்களும் அவங்கள போல ஆகிவிடுவீர்கள். ஒரு சபைக்கு போறீங்க, சுன்னத்தை கிண்டல் பண்றான். ஒரு சபைக்கு போறீங்க, ஆடல் பாடல் கூத்து நடக்கிறது. ஒரு சபைக்கு போறீங்க, விதத்துகள் செய்யறான். அதுல உட்கார்ந்து இருந்தீங்கன்னு சொன்னா நீங்களும் அவர்களில் ஒருவராக ஆகிவிட்டீர்கள்.
நீங்களும் அந்த காரியத்தை செஞ்சவராக ஆகிவிட்டீர்கள் என்று படைச்ச அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மக்கள் எங்க போக கூடாது? அப்பட்டமா பெண்களுக்கு மகர் கொடுன்னு அல்லாஹ் சொல்றான். அவன் பொம்பளைகிட்ட வரதட்சணை வாங்குறான். அல்லாஹ்வுடைய வசனம் கிண்டல் செய்யப்படுதுங்க. அல்லாஹ்வுடைய வசனம் கேலி செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய கட்டளை புறக்கணிக்கப்படுகிறது. அப்படி ஒரு சபையில போய் நீ உட்கார்ந்துட்டு வந்தா நீனு அவனும் ஒண்ணு, வாங்கினவனும் ஒண்ணுதான், அந்த சபையில போய் தின்னுட்டு வந்தவனும் ஒண்ணுதான் என்று அல்லாஹ் தெள்ள தெளிவாக கட்டளை இடுகிறான். தௌஹீதுன்னு சொல்லக்கூடிய ஆட்களை என்ன செய்யறாங்க? நாக்கு மேற்று வந்தவன பிறண்டுறாங்க, அவுட் ஆகிடுறாங்க. மத்தெல்லாம் கரெக்டா இருப்பாங்க. சோத்து மேற்று வந்துச்சுன்னு வைங்களேன், போய் தின்னுட்டு வந்துடுறது. அப்ப இது நீங்க லேசா நினைக்கிறீங்க, அதுக்கு நீங்க வாங்கிட்டு போயிடலாம். வரதட்சணை வாங்கினால் என்ன குற்றமோ அதுதான் அந்த சபையில போய் நின்று நீங்கள் அங்கீகரிப்பது. விதத்துகள் நடக்கிற கல்யாணத்துல போய் நீங்கள் கலந்தால் என்ன குற்றமோ, விதத்தை செஞ்சாலும் அதே குற்றம் தான். அப்ப விதத்துகளை செஞ்சாலும், அனாச்சாரங்களை செஞ்சாலும், ஆடம்பரங்களை நீங்கள் பார்த்து ரசிச்சாலும் நீங்களும் அதை செஞ்சவங்களாயிருவீங்க என்று எவ்வளவு கடும் வார்த்தை அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா? ஃபலா தகுது மாஹும், அவங்களோடு நீங்கள் அமரவே செய்யாதீர்கள் அல்லாஹ் சொல்றான். இன்னக்கும் இளம் மிசுலுகும், அப்படி நீங்கள் அமர்ந்தீர்களே ஆனால் நீங்களும் அந்த நேரத்தில் அவர்களை போன்றவர்களே. அதனால ஒரு காலத்திலையும் வரதட்சணை கல்யாணம், அனாச்சாரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, ஆடல் பாடல் கூத்து நடக்கிற நிகழ்ச்சி, மார்க்கத்தை மீறுகிற நிகழ்ச்சி, காது குத்து அந்த சடங்கு இந்த சடங்கு, எதெல்லாம் மார்க்கத்துல வயசுக்கு வர்ற சடங்கு, இப்படி நிறைய மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள் நடக்குமையானால் அதை புறக்கணிக்கிற நம்முடைய கடமை. புறக்கணிக்காட்டி நம்மள அவங்கள சேர்ந்தவங்க ஆயிரும். அடுத்து